Hello everyone. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற எக்ஸ்பெரிமெண்ட் வந்து காம்பவுண்ட் பெண்டுலம் ஆக்சலேஷன் டியூ டு கிராவிட்டி ஓட மெஷர்மெண்ட்டு. ஸோ இதுக்கு நமக்கு தேவைப்படுறது இந்த பார். அதில் கரெக்டாக ஈவனாக ஒவ்வொரு 5 சென்டிமீட்டரும் கரெக்டாக ஹோல்ஸ் போட்டிருப்பாங்க. இது 5, அடுத்து 10, 15 அண்ட் ஸோ ஆன் அப் டு இங்கே 95 வரைக்கும் வரும். ஸோ டாப் ஒரு மார்க் வேணால் பண்ணிக்கலாம். டாப் அடுத்தது பாட்டம் இந்த இருக்குல்லையா, இதே கூட நம்ம வச்சுக்கலாம் ரெஃபரன்ஸுக்கு. இது பாட்டம் சைடு, இது டாப்னு வச்சுக்கலாம். இங்கே ப்ளைனாக இருக்கு இல்லையா. நெக்ஸ்ட்டு தேவைப்படுறது இந்த ஸ்டாப் லாக். ஸ்டாப் லாக்கில் இது ஆன், இதுதான் ஆஃப். அடுத்து இது வந்து ரீசெட் பண்ணுறது. ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம அந்த ஃபஸ்ட்டு ஹோலில் போட்டிருக்கோம். அது வந்து 5 சென்டிமீட்டரில் இருக்குது. இந்த லெஃப்ட் ஹேண்டில் பிடிச்சி ரிலீஸ் பண்ணுங்கள். அந்த ஆசிலேஷன் ஸ்மூத்தாக இருக்கணும். இது கன்சிடர் பண்ணக்கூடாது. திரும்ப ஒரு ட்ரையல் பார்க்கலாம். இப்போ அந்த ஸ்டாப் கிளாக்கை ஆன் பண்ணுங்கள். இந்த லெஃப்ட்டு போய் ரைட் வருதுல, அது ஒரு கவுண்ட் எடுத்துக்கலாம். லெஃப்ட்டு ரைட் 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸோ இப்போ டைம் பாருங்கள், 16 வருதோ, 15.5 16 இருக்குது. ஸோ அந்த டேபிள் காலத்தில் எழுதிக்கோங்க. ஃபஸ்ட் இது ட்ரையல் 1. நெக்ஸ்ட் இதே ப்ரொசீஜர் ரிப்பீட் பண்ணுங்கள். இதே மாதிரி லெஃப்ட்டில் இருந்து ரிலீஸ் பண்ணுங்கள். அப்போ அந்த 10 டைம்ஸ் ஆசிலேட் ஆகுது இல்லையா, அந்த வேலை எடுத்துக்கலாம் நீங்கள். இப்போ நம்ம ஸ்டாப் கிளாக் அனலாக் யூஸ் பண்ணுறதுனால அந்த வேல்யூ 16 பார்த்தோம். நெக்ஸ்ட் டைம் என்ன பண்ணலாம், நீங்கள் இந்த ஸ்டாப் கிளாக் பதிலாக மொபைலில் உள்ள ஸ்டாப் வாட்ச் டிஜிட்டலில் எடுத்திங்கன்னா இந்த மாதிரி பாயிண்ட்டுக்கு போகிற உள்ள வேல்யூஸை டெசிமலில் வரும். அதையும் மார்க் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இங்கே லேபில் வந்து நார்மலாக ஸ்டாப் கிளாக் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு இந்த ட்ரையல் 1 ட்ரையல் 2 ஆவரேஜ் மீன் பார்த்து கொடுங்க. இல்லை ஸோ டைம் ஃபார் 10 ஆசிலேஷன் தான் ஃபஸ்ட்டு காலம். இது இந்த 2 காலம் இருக்குது. ட்ரையல் 1 ட்ரையல் 2 ஃபார் ஃபஸ்ட்டு வேல்யூ, ஃபஸ்ட்டு டிஸ்டன்ஸ், நைஃப் பேஸ் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த எண்ட். நெக்ஸ்ட்டு இந்த லாஸ்ட் காலம் என்னென்னா டைம் பீரியட் மீன்ஸ் டைம் டேக்கன் ஃபார் 10 ஆசிலேஷன்ஸ் ஆல்ரெடி மெஷர் பண்ணுறது. ட்ரையல் 1 ட்ரையல் 2 மெஷர் பண்ணுறது வந்து டைம் டேக்கன் ஃபார் 10 ஆசிலேஷன்ஸ். இந்த லாஸ்ட் காலம் எதை மெஷர் பண்ண போகிறோம்னா அதிலிருந்து டைம் டேக்கன் ஃபார் 1 ஆசிலேஷன். ஸோ டைம் டேக்கன் ஃபார் 10 வந்து இந்த இருக்க ஆவரேஜ் இருக்குது. இப்போ டிவைட் பை 10 யூ கெட் டைம் டேக்கன் ஃபார் 1 ஆசிலேஷன். ஸோ 15.96 ஆவரேஜ் வேல்யூ ட்ரையல் 1 ட்ரையல் 2க்கு. அதெல்லாம் டெவலப் பண்ணிங்கன்னா யூ கெட் 1.596. அதான் இதுக்கான டைம் பீரியட். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணோம்னா இந்த நட்டன் போல்ட் இல்லையா, இதை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த பிளேஸ்லேருந்து நெக்ஸ்ட்டு 10 இதில் ப்ளேஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஹோல்லேருந்து அந்த ஸ்க்ரூவை கழட்டிட்டு அந்த ஸ்க்ரூ அண்ட் போல்ட் இருக்கு இல்லையா, அதை கழட்டி இந்த செகண்ட் ஹோலில் போட்டிருக்கேன். இப்போ டிஸ்டன்ஸ் வந்து 10 சென்டிமீட்டர். அதே ப்ரொசீஜர் ரிப்பீட் பண்ணுங்கள். இந்த ஆசிலேட் பண்ணிவிட்டு டைம் நோட் பண்ணுங்கள். சப்போஸ் இந்த மாதிரி வாலில் அடித்ததுன்னா அதை நீங்கள் கவுண்ட் பண்ணக்கூடாது. திரும்ப அதை ஸ்டாப் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷாக இந்த ஆசிலேட் ஆகிறப்ப எந்த டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் போகுது இல்லையா, இதை மட்டும் தான் நீங்கள் கவுண்ட் பண்ணணும். ஸோ திரும்ப கவுண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை ரீசெட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்த டைம் நோட் பண்ணிட்டீங்கன்னா, ஸோ ட்ரையல் 1 ட்ரையல் 2 பார்த்துட்டு இங்கே மார்க் பண்ணணும் 10 சென்டிமீட்டருக்கு. சிமிலர்லி இருக்கிற ஒவ்வொரு ஹோல்ஸ்க்கு அடுத்து 15, அடுத்து 20, 25, இங்கே 30, 35, 40, 45 இது வரைக்கும் மெஷர் பண்ணணும். ஸோ இந்த 50ல் நம்ம ஆக்சுவலாக வந்து மெஷர் பண்ண முடியாது, ஏன்னா அந்த எண்டில் போய் 30 நின்றும். ஸோ 50 மட்டும் ஸ்கிப் பண்ணிவிட்டு இது என்ன பண்ணுறீங்கன்னா அப்படியே இந்த பாரை கழட்டி இந்த ஸ்க்ரூ இருக்கு இல்லையா, ஸ்க்ரூ போல்ட்டை வந்து தலைகளாக இந்த 95 இருக்கு இல்லையா, இந்த பிளேஸில் மாட்டிக்கணும். ஸோ அப்படியே ரிவர்ஸில் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ரிவர்ஸில் போட்டுட்டு அந்த நட்டன் போல்ட்டை கழட்டி மாட்டி ஸ்க்ரூ போல்ட்டை கழட்டிட்டு 95ல் போடணும். 95, தென் 90, அடுத்து 85, 80, 75, 70 அண்ட் ஸோ அப் டு 55 வரைக்கும் மெஷர் பண்ணணும். ஸோ 50 நம்ம மெஷர் பண்ண முடியாது. ஸோ 50 ஸ்கிப் பண்ணிவிட்டு இந்த பார் அப்படியே ரிவர்ஸ் தலையில் தூக்கி போடுங்க. இந்த இருக்குல்லையா ஃபஸ்ட்டு பாட்டம்னு சொன்ன அந்த ரெப்ரசன்ட் பண்ண மார்க் இருக்குல்லையா, அந்த இருக்குது இப்படி மாற்றி எடுத்துக்கோங்க.
ஸோ நம்ம தலையெல்லாம் மாற்றி போட்டிருக்கப்போ இப்போ 95 இருக்குது. அடுத்து 90, அடுத்து 85 அண்ட் ஸோ அப் டு 55 வரைக்கும் மெஷர் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு இது பார்த்து 5 to 45 எழுதுறப்போ வந்து டாப் டு பாட்டம் ரீடிங் எழுதிவாங்க. நெக்ஸ்ட் 95 போடுற பண்ண ரீடிங் ரிவர்ஸ் வைத்துக்கணும். 95 at 90, 85 அண்ட் ஸோ அப் டு 55. இப்போ இதுலேயும் வந்து நீங்கள் 50 எடுக்கக்கூடாது. ஸோ அந்த 2 ட்ரையல் பார்த்ததுக்கப்புறம் மீன் பார்க்குறீங்க இல்லையா, அந்த மீனுக்கு அடுத்து டைம் பீரியட், டைம் டேக்கன் ஃபார் ஒன் ஆசிலேஷன். சிம்பிளாக இதோட அந்த வேல்யூ மீன் கிடைக்கிறதுல அது டிவைட் பை 10 இந்த காலம் எடுக்கணும். இந்த காலம் வந்து ஒய் ஆக்சிஸில் கிராஃப் எடுக்க போகிறீங்க. ப்ளஸ் இந்த நைஃப் எட்ஜ் டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா ஃப்ரம் எண்ட், இது வந்து எக்ஸ் ஆக்சில் எடுக்க போகிறீங்க. இந்த 2 ரீடிங் யூஸ் பண்ணி இந்த ஃபஸ்ட்டு காலம் அடுத்து லாஸ்ட் காலம், இந்த 2 காலம் ரீடிங்ஸையும் யூஸ் பண்ணி கிராஃப் பிளாட் பண்ண போகிறோம். ஸோ கிராஃப் பிளாட் பண்ணிங்கன்னா இப்போ தான் கிராஃப் வரும், இந்த பேராபோலா ஷேப்பில் வரும். இது ஃபஸ்ட்டு லெஃப்ட் சைடில் உள்ளது வந்து 5 to 45க்கான வேல்யூஸ் மார்க் பண்ணது. இந்த ரைட் சைடில் வர பார்ட் வந்து அந்த 95 to 55க்கான வேல்யூஸ். ஸோ இந்த கிராஃப்லேருந்து தான் அடுத்த மெயின் கால்குலேஷன் தேவையான ரீடிங்கே இதில் எடுக்க போகிறோம். அப்படின்னா இந்த இல்லையா இந்த பாயிண்ட்ஸை வரதில் வரிசையாக இந்த பாயிண்ட்ஸில் ஸ்ட்ரெயிட் லைனில் வர்ற பாயிண்ட்ஸை நோட் பண்ணணும் கரெக்டாக. இந்த 4 பாயிண்ட் இங்கே பக்கம் 2 இந்த இருக்கா 2 பாயிண்ட் சிடி, இந்த லெஃப்ட் சைடில் 2 பாயிண்ட் ஏ அண்டு பி. ஸோ எந்த பிளேஸில் வருதோ கரெக்டாக அதை எடுத்து மார்க் பண்ணி இங்கே நோட் பண்ணிக்கணும். ஸோ எந்த பிளேஸில் கட் பண்ணுதுன்னு பாருங்கள். ஸோ 1.6. ஸோ ஏவோட வேல்யூ 5, அடுத்து பாயிண்ட் பியோட வேல்யூ 30, நெக்ஸ்ட்டு சியோட வேல்யூ வந்து 70, அடுத்து டி வந்து 95. ஸோ வேல்யூ எழுதிட்டிங்கன்னா ஏ டு சி டிஃப்ரென்ஸ் பாருங்கள். ஏவோட வேல்யூ 5, சி வந்து 17, ஸோ 70 minus 5 65, அடுத்து பி 30, டி வந்து 95. ஸோ 95 minus 30 அதுவும் 65. இப்போ ஏசி ப்ளஸ் பிடி பை 2 ஆவரேஜ் இருங்க, கடைசி 65 தான் வரும். நெக்ஸ்ட்டு இதுக்கு நேராக வர டைம் இருக்கு இல்லையா, இந்த டைம் வந்து 1.6 வருது. ஸோ அதான் டி டைம் வேல்யூ வந்து டைம் பீரியட் டி வேல்யூ 1.6. ஸோ டி ஸ்கொயர் பார்த்தீங்கன்னா அந்த 2.56 வரும். ஸோ நெக்ஸ்ட் காலம் வந்து அந்த கிராஃப்லேருந்து அந்த வேல்யூஸ் ஃபுல்லாக எடுக்கிறோம். ஸோ டைம் பீரியட் ஆஃப் ஆசிலேஷன், டைம் டேக்கன் ஃபார் ஒன் ஆசிலேஷன் இருக்கு, அந்த கிராஃப்லேருந்து 1.6. ஸோ டி ஸ்கொயர் 2.56. நெக்ஸ்ட் இந்த ஏசி வேல்யூ, அடுத்து பிடி வேல்யூ, அடுத்து அந்த எல் வேல்யூ ஏசி ப்ளஸ் பிடி பை 2 ஆவரேஜ் பார்த்துறோம் 65. ஸோ நெக்ஸ்ட்டு எல் பை டி ஸ்கொயர். ஸோ எல் பை டி ஸ்கொயர் பார்த்திங்கன்னா அந்த எல் வேல்யூ 65, இந்த 2.56 போடுறப்ப அந்த வேல்யூ கிடைக்கும். இன்ட்டு 10⁻² போடணும், ஏன்னா நம்ம மெஷர் பண்ணுற லென்த் எல்லாமே சென்டிமீட்டர். அடுத்து அஸ்பர் ஃபார்முலா ஜி ஈக்குவல் டு 4π² இந்த எல் பை டி ஸ்கொயர். ஸோ இதில் ஒவ்வொரு வேலையும் ரீப்ளேஸ் பண்ணுங்கள். 4 into π வேல்யூ 3.14 இந்த ஹோல் ஸ்கொயர். அடுத்து எல் பை டி ஸ்கொயர் வேல்யூ இந்த 0.25 இந்த 10⁻² ஆட் பண்ணுவதில்லை. ஸோ ஆட் பண்ணி தான் போட்டிருக்கு. 25 பாயிண்ட் சம்திங் வரும். ஸோ 10⁻² போட்டதோ 0.25 வந்துடும். ஸோ இது கால்குலேட் பண்ணுறப்ப யூ கெட் தி ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி வேல்யூ 9.85. ஸோ எர்த்தோட அந்த ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டிக்கான கான்ஸ்டன்ட் வேல்யூ இல்லையா 9.8. ஆக்சுவலாக நம்ம லேபில் பண்ணுறப்ப ப்ளஸ் ஆர் மைனஸ் சம் எரர்ஸ் வரலாம், அதனால் 9.85 இது அளவு தான். ஸோ இதில் மெயினாக நம்ம என்ன மெஷர் பண்ணுறோம், அந்த ஆசிலேஷன் 10 டைம்ஸ் ஒவ்வொரு டிஸ்டன்ஸாக மாற்றி போட்டு ஆசிலேஷன்ஸ்க்கான டைம் நோட் பண்ணுறோம். ட்ரையல் 1, ட்ரையல் 2, அடுத்து மீன் பார்க்குறோம். நெக்ஸ்ட்டு அதிலேருந்து டைம் பீரியட், டைம் டேக்கன் ஃபார் ஒன் ஆசிலேஷன் பார்க்குறோம். இந்த டிஸ்டன்ஸ் எண்ட் இருக்கு இல்லையா, அந்த 5, 10 போடுறோம். இந்த ஃபஸ்ட்டு காலம் லாஸ்ட் காலம் பேஸ் பண்ணி கிராஃப் போடுறோம். அந்த கிராஃப்லேருந்து 4 பாயிண்ட் எடுத்துகிட்டு ஏபிசின்னு வச்சுட்டு ஏபிசிடி அந்த ஏசிபிடி டிஸ்டன்ஸ் பார்த்துட்டு எல், அடுத்து இந்த அதுக்கு நேராக வர டைம் வந்து டைம் பீரியட்கான வேல்யூ டி. ஸோ நெக்ஸ்ட் எல் பை டி ஸ்கொயர் பார்க்குறோம். ஸோ இதுதான் இங்கே எடுத்து இந்த கால்குலேஷனை சப்ஸ்டிட் பண்ணுறோம். ஃபைனலி வி ஆர் கெட்டிங் த வேல்யூ ஆஃப் ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி G is equal to 9.85 m/s². So the experiment main aim is to determine the acceleration due to gravity. Thank you.